أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم صدق الله المولان العظيم وقال حبيبنا صلى الله عليه وسلم وكل أمر ذي بال لا يبدأ فيه ببسم الله الرحمن الرحيم فهو أبتر أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் சாந்தி நபி முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் அல்லாஹுடைய இறைநேசர்கள் முஃமினான ஆண்கள் பெண்கள் எங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் எங்களுடைய இரகசிய வாழ்க்கையிலும் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையான முறையிலே தக்வா செய்து பயந்து வாழுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குந்தும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று ஹிஜ்ரி 1448 ஆண்டு சஃபருடைய மாதம் பிறை 22 இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவினுடைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எங்கள் எல்லோருக்கும் தேவையான, நாங்கள் எல்லோரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான, ஒரு பூர்த்தியான, ஒரு நேர்த்தியான ஒரு தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டியாக, ஒரு தீர்க்க தரிசியாக, ஒரு இறை தூதராக, ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டவர்கள் தான் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதயமாகிய பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை இன்னும் சில நாட்களிலே நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களை, நபி அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை, வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் அதிகமாக படிப்போம், அதிகமாக பேசுவோம், அதிகமான பயானாத்துகளிலே நாங்கள் கேட்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களை, நபி அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை, வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அவன் பிறந்தது முதல் அவன் வஃபாத்தாகும் வரைக்கும் உண்டான சகல விடயங்களையும் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். எந்த ஒரு விடயத்தையும் கற்றுத்தராமல் விட்டுவிடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் உண்டான
சகல விடயங்களையும் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு விடயமும் மிக பெருமதியானது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகளை வச்சிருக்கோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜவாமிஉல் கலிம், ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சுருக்கமாக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே ஆழமான விசாலமான அர்த்தங்களை கொண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள். எனவே அந்த அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஏராளமான விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்றைய குத்துபாவிலே உங்களுக்கு முன்னால் முதாக்கரா செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஏனைய வார்த்தைகளை போன்று ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிஸ்மில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில அல்லாஹ் தஆலா ஒரு அலாதியான ஒரு விசேஷமான சக்தி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒரு விசேஷமான சக்தி அல்லாஹ் தஆலா இந்த பிஸ்மில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் எந்த நோக்கத்தோடு இந்த பிஸ்மில்லா எங்கக்கூடிய வார்த்தையை சொல்வாரோ அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். உதாரணமாக, ஒரு நோயாளி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்னக்கூடிய வார்த்தையை ஷிஃபாவுக்காக வேண்டி ஓதுவாராக இருந்தா அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால அல்லாஹ் அவருடைய நோய்க்குரிய ஷிஃபாவை கொடுக்கான். ஒரு கடனாளி அவருடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்வாராக இருந்தா அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்றுகின்றான். ஒரு மனிதன் பாதுகாப்புக்காக வேண்டி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்வானாக இருந்தா அல்லாஹு தஆலா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான். அப்படியான ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவர்களுடைய உலகத்தினுடைய விடயங்களை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களுடைய சிலைகளுடைய பெயரை சொல்லி ஆரம்பிப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய அதே போன்று ஆகிராவினுடைய எந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பித்தாலும் அந்த விடயத்தை அல்லாஹுடைய நாமத்தை சொல்லி பேரை சொல்லி பிஸ்மியை சொல்லி ஆரம்பிப்பதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறங்கிய சூரா சூரத்துல் அலக். சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இறக்கி வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அந்த சூரத்துல் அலக்கினுடைய முதலாவது வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா முதலாவதாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு என்ன கட்டளையிடுகின்றான்? இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இந்த முழு உலகத்தையும் முழு அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னுடைய ரப்பினுடைய இறைவனுடைய பேரை கொண்டு நீ ஆரம்பம் செய்வீராக. அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கின்றான் என்றால், நபியே, உன்னுடைய துனியாவுடைய ஆகிராவுடைய எந்த விடயத்தை
நீ ஆரம்பம் செய்வதாக இருந்தாலும் நீ அல்லாஹுடைய பெயரை சொல்லி, அதாவது பிஸ்மி சொல்லி நீ ஆரம்பிப்பீராக எங்கக்கூடிய கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எங்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நாங்க விளங்கியோ விளங்காமலோ இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களுடைய நாவுகளிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு இறக்கிய குர்ஆன் ஷரீஃப், இந்த குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கின்றன. இந்த 114 சூறாக்கள்ல சூரத்துல் பராஆ என்று சொல்லக்கூடிய சூறாவை தவிர்ந்துமுள்ள மற்ற அனைத்து சூறாக்களையும் அல்லாஹு தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கக்கூடிய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். சில உலமாக்களுடைய கருத்து என்னென்று சொன்னா, குர்ஆன் மாத்திரமல்ல அல்லாஹு தஆலா அவன் இறக்கிய ஏனைய 3 வேதங்களையும் அல்லாஹு தஆலா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கக்கூடிய வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ஆரம்பம் செய்கின்றான். ஏனென்றால் இந்த பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கடிதத்திலே எழுதிய ரசூல் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சூரத்துல் நம்லிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசிக்கு ஒரு கடிதம் எழுகின்றார்கள். அந்த கடிதத்தில் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன அந்த கடிதத்தில் எழுதுறாங்கண்டா, இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்து பல்கீஸ் படக்கூடிய கடிதம். இந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற கூடிய வார்த்தையை முதலாவதாக கடிதத்திலே எழுதிய ரசூல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு அம்ரின் தீபாலின், ஒவ்வொரு நல்ல விடயங்களும், அது உலகத்துடைய விடயமாக இருக்கலாம், ஆஹிராவுடைய விடயமாக இருக்கலாம், ஒவ்வொரு நல்ல விடயங்களும் குல்லு அம்ரின் தீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அப்தர். அந்த விடயம் பிஸ்மியை கொண்டு ஆரம்பம் செய்யப்படவில்லை என்றால் ஃபஹுவ அப்தர், ஐ கலீலுல் பரக்கா, அது பரக்கத் குன்றியது, பரக்கத் இல்லாதது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எந்த விடயத்தை ஆரம்பித்தாலும் அதற்கு முன்னால் நாங்கள் பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பிரட்டக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பிஸ்மி சொல்ல வேண்டும். இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நாங்கள் சாதாரணமாக இதை கடந்து செல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு இன்றைய ஜும்மாவுடைய நேரம் எங்களுக்கு இடம் கொடுக்காது. அன்பாதவர்களே, அதிலே எங்களுக்கு தேவையான, நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான 7 சந்தர்ப்பங்கள்ல இந்த ஜும்மாவில் நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுல முதலாவது, 2வது, 3வது சந்தர்ப்பம், முதலாவது, 2வது, 3வது சந்தர்ப்பம். இந்த முதலாவது, 2வது, 3வது சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். முதலாவது சந்தர்ப்பம், நாங்கள் வீட்டுக்கு நுழையக்கூடிய நேரத்தில், நாங்கள் வீட்டுக்கு வாரோம், எங்களோட சொந்த வீடு தான்,
எங்களை வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பிஸ்மி சொல்லி அல்லாஹுடைய பேரை சொல்லி வீட்டுக்கு நுழைகிறது. ரெண்டாவது சந்தர்ப்பம் நாங்கள் சாப்பிடக்கூடிய நேரம். நாங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்லி சாப்பிட்றது. மூணாவது சந்தர்ப்பம் நாங்கள் தூங்கக்கூடிய நேரம். தூங்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பிஸ்மி சொல்லி தூங்குறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூன்று விஷயங்களும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூணு விஷயங்களையும் நாங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஏனென்றா இந்த மூன்று விஷயங்களையும் நாங்கள் தவற விடுவோமாக இருந்தால், இந்த மூன்று சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் அல்லாஹுடைய பேரை சொல்லலண்டா, பிஸ்மி சொல்லலண்டா, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது எங்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் ஒரு தருத்திரியத்துக்கு காரணமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு, சிலர்கள் வெளிநாட்டுக்கு போய் பல வருஷங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்து ஒரு அழகான வீடை கட்டுறாங்க. அழகான முறையில் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மாளிகைகளை மாடிகளை இன்றைக்கு கட்டுறாங்க. அன்பாந்தவர்களை, என்ன நோக்கத்துக்காக வேண்டி இவ்வளவு சிரமப்பட்டு வீடுகளை நாங்கள் கற்றோம்? அந்த வீட்டில் போய் நானும் என்ற பெற்றோர்களும் என்ற மனைவி மக்களோட நான் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் நான் வாழணும் என்கிறதுக்காக வேண்டியதான் நாங்கள் வீடு கட்டுறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் அதிகமான வீடுகளில் இந்த நிம்மதி இல்லை. எந்த நோக்கத்துக்காக வேண்டி வீடு கட்டினோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வீடுகளில் இல்லை. எங்களுக்கு வீடுகளில் சந்தோஷம் இல்லை. வீட்டுக்கு போறதுக்கு சிலவங்களுக்கு விருப்பம் இல்லை. சிலவங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. காரணத்தை கேட்டால் வீட்டில் நிம்மதி இல்லை. எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் வீடு கட்டுறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வீடுகளில் இல்லை. வீட்டுக்கு போனா பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை, உள்ளத்துல நிம்மதி இல்லை, சிரமம், கஷ்டம், முசீபத், பீடைகள் வீட்டில். எதை எடுத்தாலும் பரக்கத்தில்லை. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்குரிய காரணத்தை நாங்க வெளியால போய் தேடுறோம். ஆனா எங்களுடைய வீடுகளில் நிம்மதி இல்லை, எங்களுடைய வீடுகளில் பரக்கத்தில்லை, எங்களுக்கு வீடுகளில் பிரச்சனையா? அன்பாந்தவர்களே, இதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நாங்க வீட்டுக்கு போகல பிஸ்மி சொல்லாம அல்லாஹுடைய பேரை சொல்லாம நாங்க வீட்டுக்கு போறது. நாங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் எத்தனை தடவை நான் வீட்டுக்கு போயிருப்பேன். நான் போகக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்லி நபி அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு துவாவை எங்களுக்கு படிச்சு தந்திருக்காங்க. என்ன துவா? பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பேரை சொல்லி நான் வீட்டிலே நுழைந்து விட்டேன். அல்லாஹுடைய பேரை சொல்லி வீட்டிலிருந்து வெளியாகின்றேன். நான் அல்லாஹ்வின் மீதுதான் நான் பரிபூர்ணமான முறையிலே தவக்குல் வைக்கின்றேன். எங்க கூடிய நாங்க இந்த துவாவை பாடமிட்டு நாங்க எப்பயாவது நாங்க வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை ஓதிட்டு போயிருக்கோமா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா தஹல الرجل بيته فذكر الله عند دخوله وعند طعامه قال الشيطان لا مبيت لكم ولا عشاء. ஒரு மனிதர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ஞாபகத்தோட பிஸ்மி சொல்லிட்டு துவாவோட போறாரு. துவாவோட போகக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் ஏனைய ஷைத்தான்களை பார்த்து சொல்றான், இன்றைக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, உன்றைக்கு இந்த வீட்டில் தங்க இயலா. ஏன் தெரியுமா? இந்த வீட்டுக்கு போகக்கூடியவங்க எல்லாரும் அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மி சொல்லிட்டு போறாங்க. வலா ஆஷா, இன்றைக்கு நைட் சாப்பாடு இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இந்த வீட்டில் இரவு சாப்பாடும் உங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு போகக்குள்ள பிஸ்மி சொல்லிட்டு போறாங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. எந்த வீட்டில் ஷைத்தான் வந்துட்டானோ அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க. எந்த வீட்டில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. எனவே எந்த வீட்டில் ஷைத்தான் இருந்தா அன்பாந்தவர்களே அந்த வீட்டில் நிம்மதி இருக்குமா?
ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து நபி அவங்க சொன்னாங்க, இதா தஹல ஃபலம் யذ்குரில்லாஹ இந்த துஹூலிஹி கால ஷைத்தான் அதுரக்துமுல் மபீத் வ இல்லம் யذ்குரில்லாஹ இந்த தஆமிஹி கால ஷைத்தான் அதுரக்துமுல் மபீத் வல் அஷா. ஒரு மனிதர் வீட்டுக்கு போறாரு, பிஸ்மி சொல்லல, பிஸ்மி சொல்லாம போறாரு. ஷைத்தான் ஏனைய ஷைத்தான்களை பார்த்து சொல்றான், இன்றைக்கு இந்த வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கு உங்களுக்கு. ஏனென்றா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகக்கொள்ள அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மி சொல்லி போகல. அதே போன்று சாப்பிடக்கூடிய நேரத்திலையும் இவங்க எல்லாரும் பிஸ்மி சொல்லாம சாப்பிட்றாங்க. எனவே இந்த வீட்டில் நீங்க தங்குறதுக்கு உங்களுக்கு இடமும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கு என்று ஷைத்தான் ஏனைய ஷைத்தான்களுக்கு ஏலான் செய்கின்றான், அறிவிப்பு செய்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நாங்கள் இந்த துவாக்களை பாடமிட்டு மனனம் செய்து நாங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மி சொல்லி இந்த துவாவை ஓதி சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும். பூர்த்தியான முறையில் வீட்டுக்கு போகக்கல பூர்த்தியான முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பூர்த்தியான முறையில் துவாவை சலாமை சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் சிலர்கள் இருக்காங்க, வெளியால வந்தா, வீட்டை விட்டு வெளியால வந்தா எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க. யாரை கண்டாலும் சலாம். நல்ல விஷயம், யாரை கண்டாலும் சலாம் சொல்றது நல்ல விஷயம். ஆனா வீட்டுக்கு போனா உம்மாக்கு சலாம் சொல்றதுக்கு வெக்கம், மகனுக்கு உம்மாக்கு சலாம் சொல்றதுக்கு வெக்கம், வாப்பாக்கு சலாம் சொல்றதுக்கு வெக்கம், சொந்த மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றதுக்கு வெக்கம். அன்பாந்தவர்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அன்பாந்தவர்களே, இது வெக்கப்படக்கூடிய விடயம் அல்ல, இது ஒரு பரக்கத்துக்குரிய விடயம். எந்த வீட்டில் நாங்கள் சலாம் சொல்லிட்டு துவா ஓதிட்டு போறோமோ அந்த வீட்டில் நிச்சயமாக அல்லாஹு தாலா பரக்கத்துடைய வாசலை அல்லாஹு தாலா திறந்து தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன ஒரு சஹாபி, சின்ன சஹாபி. அந்த சின்ன சஹாபிக்கு படிச்சு கொடுக்காங்க, யா புனைய, என் அருமை மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக, நீ உண்ட குடும்பத்துக்கிட்ட போனாயிண்டா, வீட்டுக்கு போனாயிண்டா, ஃபஸல்லிம், நீ சலாம் சொல்லு. முதலாவதாக வீட்டுக்கு போனா முதலாவது நீ சலாம் சொல்லு. இந்த சலாம் எகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, இந்த சலாம் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் பரக்கத்துக்கு காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சஹாபியாகிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு படிச்சு கொடுக்காங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான பெருமதியான விடயங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க பேசக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய வயசுல இருந்து நாங்கள் படிச்சு கொடுக்கணும். எங்களோட மகன் எங்களோட மகள் சலாம் சொல்லாம துவா ஓதாம வீட்டுக்கு வாராங்களா, நீங்க சொல்லணும், மகள் மகள் நீங்க வீட்டை விட்டு வெளியால போங்க, சலாம் சொல்லிட்டு வாங்க, சலாம் சொல்லிட்டு வாங்க. சின்ன பருவத்திலிருந்து நாங்க அந்த சிறுவர்களுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மாணவர்களுக்கு இப்படியான ஒழுக்கங்களை சுண்ணாக்களை நாங்க படிச்சு கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, அடுத்த விஷயம், நாங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்றது, சாப்பிடக்கூடிய நேரத்தில் நாங்க பிஸ்மி சொல்றது. அன்பார்ந்தவர்களே, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஒரு சஹாபி பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டு கொண்டிருக்கார், பிஸ்மி சொல்லாம சாப்பிட்றார். அந்த சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபத்தோட பார்த்து கொண்டிருக்காங்க, கோபத்தோட. உடனே அந்த சஹாபிக்கு ஞாபகம் வருது, நான் பிஸ்மி சொல்லாம சாப்பிட்றேன், நபி அவங்க என்ன கோபத்தோட பார்த்து கொண்டிருக்காங்க என்று சொல்லிட்டு உடனே அவங்க சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு. ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்ல மறந்தா என்ன துவா ஓதுற, அதையும் நபி அவங்க எங்களுக்கு படித்து தந்தாங்க. ஒருவர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்ல மறந்தா பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்ற துவாவை நபி அவங்க படித்தாங்க தந்தாங்க. எனவே அந்த சஹாபி இந்த துவாவை ஓதினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிட்டாங்க, நபி அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு. எனவே அந்த சஹாபி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வாராங்க, வந்து கேட்காங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்,
நான் பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நீங்க என்னை பார்த்து கோவத்தோட பார்த்து கொண்டிருந்தீங்க. நான் எப்போது பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு எங்கக்கூடிய துஆவை ஓதினேனோ அப்போது நீங்க என்னை பார்த்து சிரிச்சிங்க யா ரசூலல்லாஹ். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப நீங்க பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டீங்களோ அப்ப நீங்க உங்களோட ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நீங்க எப்ப பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டீங்களோ உங்களோட சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நீங்க எப்ப பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்ற துஆவை ஓதுனீங்களோ உங்களோட சேர்ந்து சாப்பிட்ட ஷைத்தான் சாப்பிட்டதை சத்தி எடுத்துட்டு வாந்தி எடுத்துட்டு புறமுதுகு காட்டி ஓடுறதை பார்த்து நான் சிரித்து கொண்டிருக்கேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான விடயங்களை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் செலுத்தணும். அந்தந்த சந்தர்ப்பங்களுடைய துஆக்களை நாங்க ஓதி வரணும். அடுத்தது நாங்க தூங்கக்கூடிய நேரத்துல அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த துஆ. ஏனென்றா தூக்கம்ங்கிறது ஒரு சிறு மவுத், தூக்கம்ங்கிறது ஒரு சிறு மவுத். எனவே நாங்க தூங்குறதுக்கு முன்னால கட்டாயம் இந்த துஆக்களை நாங்க ஓதிட்டு தூங்கணும். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 4வது சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம், எல்லோரும் கவனமாக கேளுங்க. 4வது சந்தர்ப்பம், இது அதிகமாக பேசப்படுறதில்லை, அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் இருக்கின்றோம். அதே போன்று திருமணம் முடிக்க இருக்கின்ற வாலிபர்கள் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மனிதர்களாக அல்லாஹ் படைச்சிருக்கார். மனிதர்களாக படைச்சு எங்களுக்கு பல தேவைகளை அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கார். அதுல மிக முக்கியமான ஒரு தேவை தான் எங்களுடைய உடம்பினுடைய தேவை. இந்த உடம்பினுடைய தேவையை ஹலாலான முறையிலே நாங்கள் நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா நிக்காஹ் என்கிறத்தின் மூடாக எங்களுக்கு ஹலால் மனைவி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு மார்க்கமும் நாங்கள் எங்களுடைய மனைவியோடு எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதை இபாதத் என்று சொல்லவில்லை. எங்களுடைய மார்க்கம் சொல்கின்றது, நீ உன்னுடைய மனைவியோடு ஹலாலான முறையிலே உன்னுடைய தேவையை நிறைவேற்றுகின்றாயா, இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இபாதத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்தில் கட்டாயம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய பேரை சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் அன் அஹதக்கும் இதா அராத அன் யஅதிய அஹ்லஹு ஃபகால பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. நபி அவங்க அழகான ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க. நீங்க உங்களுடைய மனைவி இடத்துல வரக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொள்ளட்டும். என்ன துஆ? பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், யா அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு இபாதத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி நானும் என்னுடைய மனைவியும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த இடத்திலிருந்து ஷைத்தானை நீ அப்புறப்படுத்தி விடு, தூரமாக்கி விடு. அதே போன்று வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த உறவினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தையையும் ஷைத்தானுடைய அந்த மஸ்ஸிலிருந்து அந்த கெடுதியிலிருந்து நீ பாதுகாத்துடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு துஆவை எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கட்டாயம் நாங்க பாடமாக்கணும். வாலிபர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கட்டாயம் இந்த துஆவை பாடமாக்கி அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க கட்டாயம் ஓதணும். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் நிறைய பிள்ளைகளை மாணவர்களை நாங்க பார்க்கோம். எப்படிப்பட்ட மாணவர்கள் என்றா, பெற்றோர்களுடைய சொல் கேட்கிறல்ல, உஸ்தான்மார்களுடைய முஅல்லிம்களுடைய ஆசிரியர்களுடைய சொல் பேச்சு கேட்கிறல்ல, ஷைத்தானியத்தான உணர்வுகளோட ஷைத்தானியத்தான செயல்கள் செய்யக்கூடிய எத்தனை பிள்ளைகளை எங்களுடைய சமூகத்தில் நாங்க பார்க்கோம். இதற்குரிய அடிப்படை காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் தான். இந்த பிள்ளைகள் இப்படி வளர்வதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அவர்களுடைய தேவையை அந்த பெற்றோர்கள் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இந்த துஆவை அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் அவர்களுடைய உறவை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த இடத்தில் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றான். எனவே ஷைத்தானுடைய மஸ்ஸினூடாக அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கத்தினூடாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஷைத்தானியத்தான உணர்வுகளோடு பிறக்கின்றன.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இதனுடைய ஆழமான விடயங்கள் இருக்கு. அடுத்தது 5வது விஷயம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 5வது விடயம், நாங்க டாய்லெட் போறதுக்கு முன்னால, மலசலம் போறதுக்கு முன்னால நாங்க கட்டாயம் பிஸ்மி சொல்லிட்டு தான் போகணும். பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி எங்க கூடிய அழகான ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. ஏனெண்டா இப்னு மாஜாவுல பதிவாகிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் காயித வல் பௌல மஅவஷ் ஷைத்தான், நிச்சயமாக மலஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள், அசுத்தமான இடங்கள் ஷைத்தானுடைய ஒதுங்கும் தலங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எந்த இடத்துல நஜீஸ்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அசுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அந்த இடங்கள்ல ஷைத்தானுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கு. அதனால தான் நாங்க மலசல கூடம் செல்றதுக்கு முன்னால கட்டாயம் இந்த துஆவை பாடமாக்கி அந்த இடத்துல ஓதணும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி எங்க கூடிய துஆவை நாங்க மனனம் செய்து அந்த இடத்துல ஓதணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 6வது சந்தர்ப்பம் நாங்க ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் வஃபாத்தாகி அவரை கபருக்குள்ள வைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்தாங்க, பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், பிஸ்மில்லாஹ் அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மில்லத், அவங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே, அவங்களுடைய சுன்னாவின் அடிப்படையிலே இந்த சகோதரரை இந்த கபரிலே நான் வைக்கின்றேன் என்ற துஆவோட நாங்க அந்த கபரில் வைக்கணும். அதே போன்று 7வது சந்தர்ப்பம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அன்றாட எங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பம். உதாரணமாக நாங்க ஒரு கடையை நாங்க ஆரம்பிக்க போறோம், அந்த நேரத்தில் பிஸ்மி சொல்லி எங்களுடைய கடையை ஆரம்பிக்கிறது. எழுத போறோம், பிஸ்மி சொல்லி எழுதுறது. ஒரு பயான் செய்ய போறோம், பிஸ்மி சொல்லி பயான் செய்யறது. அதே போன்று நாங்க சமைக்க போறோம், பிஸ்மி சொல்லி சமைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் இருந்தாங்க, எங்களுடைய முன்னோர் தாய்மார்கள் இருந்தாங்க. அவங்க சமைக்கக்கூடிய நேரத்தில் தலையில முக்காட போட்டுட்டு புடவையை போட்டுட்டு அடுப்பை மூட்டக்கூடிய நேரத்திலேயே பிஸ்மி சொல்லி அடுப்பை மூட்டுவாங்க. அந்த அடுப்புல அரிசை போடக்கூடிய நேரத்தில் பிஸ்மி சொல்லி போடுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் பரக்கத்துக்குரிய காரணமாக இருக்கின்றது. இவ்வாறு நிறைய சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்திருக்காங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம். அந்த நேசத்தினுடைய அடையாளம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்கள், நபி அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், ஒவ்வொரு விடயமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சிரிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமார்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நிர்வாகம் செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியராக இருந்தாங்க, எங்க கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க தேடி படிச்சு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதனை வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு இல்மை போதித்த ஆசான்களுடைய, உஸ்தாத்மார்களுடைய, ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாக்களை அணுவான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. ويا عباد الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى.
وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم والكذب فإنه يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين ودعوه فإن ربكم مجيب الدعوات واستغفروه يمددكم بأموال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي فضل بني آدم بالعلم والعمل على جميع العالم والصلاة والسلام على سيد العرب والعجم وعلى آله وصحبه ينابيع العلوم والحكم أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فيقول الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال النبي صلى الله عليه وسلم أرحموا أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنهم وأقلاه علي رضي الله تعالى عنه وسيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله تعالى عنها وعن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة رضي الله تعالى عنهم أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم يا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه ويزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا للصلاة. الله أكبر الله أكبر.